அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உலக பழங்குடியினர் தினம் ஆகஸ்ட் 9 ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது. 1994 இது ஐக்கிய நாடுகள் சபை டிசம்பர் 23 அன்னைக்கு அனௌன்ஸ் பண்றாங்க. அதுபடி ஆகஸ்ட் 9 உலக பழங்குடியினர் தினமாக ஒவ்வொரு ஆண்டும் எல்லா நாடுகளும் செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. இப்போ பழங்குடியினர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய எக்கோசிஸ்டம் பொறுத்த வரைக்கும் எங்க இருக்கும், ஃபாரஸ்ட், அந்த மலை ஏரியா, அந்த மாதிரியான இடங்கள்ல தான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இப்போ நம்ம சிட்டியில் இருக்கிற நம்மளுக்கே சில டைம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்படுது. அப்போ அவங்களுக்குலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு தெரியணும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அவங்களுக்கு எப்படி இருக்கு, பேச்சு மற்றும் சுதந்திரம் அவங்களுக்கு எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் கவர்மெண்ட். அது அவங்களுடைய அது மட்டும் இல்லாமல் வளங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது முக்கியத்துவமாக கொண்டு இந்த தினம் செலிப்ரேட் பண்ணப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கலாச்சாரம், மொழி, பாரம்பரியம் அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவமாக இருக்கும். அதை பாதுகாக்கணும். அவங்களுடைய அறிவு, அதாவது இப்போ சிட்டியில் இருக்கவங்களோட அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இப்போ அவங்க எக்கோசிஸ்டத்தை பேஸ் பண்ணி, அதாவது இப்போ ஃபாரஸ்ட் இருக்குது, மலை ஏரியா இருக்குது, அவங்களுடைய மூலிகைகள், அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு நல்லா தெரியும். அதை நம்ம என்ன பண்ணணும், மதிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த தினத்தோட முக்கிய நோக்கமாக இருக்குது. இப்போ பிரிட்டிஷ் பீரியட்லலாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா, மலை சைடில் பகுதிகளில் நகரம் அதிகமாக்குவாங்க. அப்படி பண்ணும்போது அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும். அதுக்காக என்ன பண்ணுறாங்க, நம்ம இப்போது கான்ஸ்டியூஷன் வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய உரிமைகள் எல்லாமே என்ன பண்ணுறது, மீட்டு தரப்படுவது. இப்போ நம்ம ஆர்டிகல்ஸில் நம்ம இனி வரும் வீடியோவில் பார்க்கலாம், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் இதை பற்றி. இப்போ எந்தெந்த பகுதியில் முக்கியமான பழங்குடியினர்கள் இருக்காங்க அவங்கள பற்றி பார்க்கலாம். பில்ஸ் அப்படிங்கிற பழங்குடியினர்கள் மத்திய பிரதேசத்துலேயும், ராஜஸ்தான், குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் இருக்காங்க. கோண்டுகள் அவங்க மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஒடிசா, ஆந்திர பிரதேசம் இந்த பகுதிகளில் இருக்காங்க. சாந்தலர்கள் ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம், ஒடிசா, பீகார் இந்த மாநிலங்களில் இருக்காங்க. முண்டாஸ் ஜார்க்கண்ட், திரிபுரா மற்றும் மத்திய பகுதியான காடுகள்லையும் வாழ்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வடகிழக்கு பழங்குடியினர்களில் காசி, கரோ, ஜெயந்திரா மற்றும் நாக இனக்குழுக்கள் காணப்படுறாங்க. இதில் தமிழ்நாட்டில் பழங்குடியினர்களில் தோடார் அவங்க நீலகிரி மலையில் வாழ்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க எருமை வளர்ப்பு, கைவினை பொருட்கள் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோடர்கள், குருபர்கள் அதாவது இவங்க நீலகிரி மற்றும் மேற்கு தொடர்ச்சி பகுதியில், மலைப்பகுதிகளில் வாழும் முக்கிய பழங்குடியினர்களாக இருக்காங்க. இதே மாதிரி உலக பழங்குடியினர் தினத்தை பார்த்துட்டோம். இப்போது ஆர்டிகல்ஸ் பழங்குடியினர்கள் பற்றி இருக்குது. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ டு ஆல்.